குயிலு கனவுல வந்தனால நான் நிம்மதியா தூங்குனேன். நல்ல வேளாமா என் பொண்டாட்டி கனவுல வரல. அவ மட்டும் கனவுல வந்திருந்தா அவ்வளவுதான், நான் விடிய தூரம் முழிச்சேதான் உட்கார்ந்து இருந்திருப்பேன். ஏமா காஃபி எடுத்துட்டு வாமா. எப்பா காஃபி எடுத்துட்டு வாப்பா. இந்த மக்கா காஃபி. என்னப்பா இது, பால் காஃபி இல்லாம வெறும் கடும் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்க? மோனே இது பிளாக் காஃபி ஆக்கும். திஸ் இஸ் ஃபார் ஹெல்த். என்னப்பா அழகோல இங்கிலீஷ்ல பேசுறா? ஏப்பா காஃபி நல்லா இருக்கு. பின்ன இருக்காதா, காஃபி போட்டது நான் இல்ல, எல்லாம் என் கை பக்குவம் தான். எப்பா அப்படியே உன் கை பக்குவத்துல இன்னைக்கு காலையில டிஃபன் என்ன சாப்பிடலாம்? இட்லி, தோசை, பூரி, பொங்கல். ஆமா, அப்பாவும் மோனும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு அடிக்கிட்டே போங்க. ஏக்கா என் மாமன் காலையில என்ன சாப்பிடலான்னு கேட்டுட்டு இருந்தான், அதான் சொல்லிட்டு இருந்தேன். அதத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சோஃபால உட்கார்ந்து அப்பாவும் மோனே என்ன சாப்பிடலான்னு பெரிய லிஸ்டா போட்டுட்டே இருங்க. ஆனா உங்க வீட்டு பொம்பளை எல்லாம் கழுதின கிளம்பிட்டாங்களா? என்ன சொல்றீங்க, ராகி களியா இல்ல உளுந்தங்களியா? ஏக்கா என் மாமன் நல்ல அழகோல கேட்கான் இல்ல? ஆமா ஆமா, அவன் கேட்கதானே செய்வான். அப்பாவும் மோனா ரெண்டு பேரும் சீக்கிரம் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போங்க. அங்க தெரியும் போனா ராகி களி தின்னுட்டு இருக்காங்களா உளுந்தங்களி தின்னுட்டு இருக்காங்களான்னு. என்னக்கா சொல்றீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எது என்னத்துன்னு சொல்லுங்க. ஒரு கப் காஃபிய நிம்மதியா குடிக்க விடுதியா? கடு காபி நல்லா தான் இருக்கு, சீனி கொஞ்சம் குறைய போட்டிருக்க. கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் தூக்கல போட்டிருந்தனா சூப்பரா இருந்திருக்கு. இதை விட எத்த 1/4 டீஸ்பூன் என்ன, நான் 1/2 டீஸ்பூன் சீனி போட்டு உங்களுக்கு தாரேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. எங்க அம்மா என் பொண்டாட்டியில எங்க இருக்காங்க? இங்க என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்களே போலீஸ் ஸ்டேஷன்னு. உன் அம்மா, உன் பொண்டாட்டி, அப்புறம் உன் தங்கச்சி மல்லிகா. அட ஆமா மல்லிகா, அவன் நேத்துக்கு வேற வீட்டுக்கு வந்தாள. அக்கா நான் என்ன நினைச்சேன்னா மாமியா மருமவா சம்மந்தின்னு 3 ஒத்துமையா சந்தைக்கு போயிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சந்தையில இருந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி கீரையும் மறக்காம வாங்கிட்டு வாட்டின்னு சொல்லலாம் இல்ல இருந்தேன். ஆமது, நான் கூட என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி சமோசா வாங்கிட்டு வரக்குல்ல சொல்லக்கு இருந்தேன். இப்ப நீங்க என்னன்னா உங்க தலையில பெரிய இடியில போட்டிருக்கீங்க. ஆமா, உங்க தலையில இடிய தூக்கி நான் தான் போட்டேன். வீட்டுல இருக்கப்பட்ட மனசு எங்க போனா யாது போனா தெரியாம உட்கார்ந்துட்டு இடிய போட்டேன் செடிய போட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா எப்பா, அம்மையும் மோளும் எப்படி இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. எது சொல்லுங்க, பயமா இல்ல இருக்கு. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க? என்கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போங்க. அங்க போனா எல்லாம் தெரியும். 1 2 3ன்னு கம்பி எண்ணிட்டு இருப்பாங்க. என்னப்பா இது, நமக்கு காலம் காத்தாலே இப்படி ஒரு சோதனை. என்னத்துல சொல்ல, என் வாழ்க்கையே சோதனையா இல்ல இருக்கு. போங்க போய் சோதனை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வாங்க. எப்பா வாப்பா போவோம். அக்கா கொஞ்ச நேரம் வீட்டை பாத்துடுங்கக்கா. பாப்பா போயிட்டு வா, வீட்டை தானே நான் பாத்துக்கிறேன். ஆமா, தோசை மாவு இருக்குல்ல? ஆமாக்கா, சட்னி வேற அரைச்சு வச்சிருக்கேன், சாம்பாரும் வச்சு வச்சிருக்கேன். அப்ப சரி, அப்ப போயிட்டு மதியானம் வந்துருங்க. சரிக்கா. அடி ஆத்தாடி, இந்த சீலா இந்த மல்லிகா பிள்ளை பேச்சு கேட்டு எப்படி நடப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. ஆமியார மருமலை என்ன நீட்டுனீங்க? என்னமோ நாங்க தான் ஒத்துமையா இருக்கோம். மருமலை மாதிரி உண்டா, மாமியார போல உண்டான்னு அட்டு பாடிட்டு கடந்தியல. அத்தேடி சீலா போ, மருமவா உன்னை ஜெயில தள்ளி கம்பி என்ன வைக்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நானுமா? என்னது பியாதில போறவா? இல்ல, நான் உங்களை சொல்லல. சரி வாரேன். பியாதில போறவா?
ஏக்கா நேத்தைக்கெல்லாம் எனக்கு நினைச்சு நினைச்சு ஒரே சிரிப்பு தான். என்னது சின்ன பொண்ணுக்கு ஒரே சிரிப்பா இருந்துச்சா? என்னன்னு சொன்னா நம்மளும் சேர்ந்து சிரிப்போம் இல்ல? எதுக்கு இப்படி சொல்லி சின்ன பொண்ணே? பின்ன என்னக்கா, நம்ம 4 முடி கதை அந்த கதையை நினைச்சுதான் ஒரே சிரிப்பு பாத்துருங்க. என்னது ஏன் கதை நினைச்சா? 4 முடிக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவங்க மாமியார்கிட்ட போய் வாடகை வீட்டை இவ பேர்ல எழுதி கேட்டிருப்பா. ஆமா சின்ன பொண்ணே, இப்படி எல்லாம் கேட்கக்கு நம்ம 4 முடியால மட்டும்தான் முடியும். ஒழுங்கா இருந்தா தானே நம்ம இருக்க வீடு சொந்த வீடா வாடகை வீடான்னு தெரியும். இவங்க தான் காலையில விடிஞ்சாலே 4 வீட்டுக்கு பறந்துறாங்களே. ஆமா ஆமா, ஏதாவது கொண்டு கொடுத்துருப்பா. அதான் அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமின்னு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வாசில எல்லா பொருளையும் வாங்கலாம். நம்ம போய் 4 வீட்டுல போய் தின்னிட்டு வந்தா இவங்களுக்கு என்ன வயிறு எரியுது? நான் பேச மாட்டேன் எடுக்கலனா இவங்க 2 பேருக்கும் சுவார் தண்ணி இறங்காத. ஏதாவது கொண்டு கொடுத்துருப்பா, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம். அது எப்படி அக்கா 4 முடிக்க மாட்டேன் இப்படி திணிசு திணிசா ஐடியா வருது? அவளை நினைச்சா எனக்கும் சிரிப்பு தான் வருது சின்ன பொண்ணே. ஆமா ஆமா சிரிப்பு தானே உங்க எல்லாருக்கும் வருமாமா. சின்ன பொண்ணே எனக்கு 100 ஆயுசு. அக்கா இன்னைக்கு எந்த வீட்டுல போய் குழம்பு கூட்டு எல்லாம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு வந்தீங்களோ? வா சின்ன பொண்ணே, எந்த நேரம் பார்த்தாலும் உனக்கு கிண்டல் தான். ஏக்கா நான் கிண்டல் பண்ணல, உண்மைதானே சொல்றேன். ஆமா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் அக்கா இன்னைக்கு உங்க வீட்ல மீன் குழம்பு வாசனை நல்லா வருது. இங்க வர அதானே பார்த்தேன், வந்தோடனே கேட்கலேன்னு நினைச்சேன். ஆமா சுபத்ரா, நம்ம சின்ன பொண்ணுக்கு மாமியார் சந்தைக்கு போனாங்க பாத்தியா? அவங்க தான் மீன் வாங்கி கொண்டு தந்தாங்க. அதான் நான் மதியானத்துக்கு மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன். அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா. அப்புறம் என்ன சின்ன பொண்ணே, எங்க உன் மோனை காணல? அக்கா என் மாமியார்ட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். மாமியார்ட்ட இருந்துருவானா? அவன் அழமாட்டானா? அழுதாதான் பிள்ளை, அப்படியே அழுதால எங்க மாமியாரு சமாளிச்சிருவாங்க. மாசம் ஆக முன்னாடி என் மருமவா இன்னும் மாசம் ஆகலையே பட்டுட்டே இருந்தாங்க. மாசம் ஆன அப்புறம் பிள்ளைய மட்டும் எப்படியாவது பெத்து கொடுத்துருன்னு என் மாமியாரு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவனை பாத்துக்கிறேன், நான் நல்லபடி என் பேரனை பாத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்த வாக்க காப்பாத்தனில்லாக்கா, அதான் மாமியார் கையில பிள்ளைய கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதானே பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு நானே பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாவ. பிள்ளைய பெத்த அப்புறம் தானே அவங்க லட்சணம் எல்லாம் தெரியும். அக்கா நீங்க நினைக்க போல ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் என் மாமியாரு என் பிள்ளைய நல்லபடியா பாத்துருவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஏய் அம்மா, இப்படி சொன்ன அப்படின்னு சொல்ற, அப்படின்னு சொன்ன இப்படின்னு சொல்ற, அக்கிட்ட எல்லாம் பேச்சு கொடுக்க முடியாதப்பா. என்ன சுபத்ராக்கா பேசாமலே இருக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இவ மட்டும் கேள்வி கேட்டுட்டே இருப்பா, நம்ம மட்டும் ஒண்ணும் கேட்ட கூடாது. என்ன சுபத்ரா நீ உன் மாமியார் கிட்ட நீங்க இருக்கப்பட்ட வாடகை வீட எழுதி கேட்டியாம? அதான் தெரிஞ்சு போச்சுல, அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப நோண்டி கேட்டுட்டே இல்ல இருக்காங்க. என்ன சுபத்ரா நீ, நாம இருக்கப்பட்ட வீட சொந்த வீடா வாடகை வீடான்னு தெரியாமல இருக்க? நான் கொஞ்சம் விவரம் தெரியாத பிள்ளையா இருந்துட்டேன்க்கா. மனசுல எதுவும் வச்சுக்க தெரியாதக்கா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த சந்தோஷமான செய்தியா இருந்தாலும் நேர்ல கேட்டோம் பாத்துறீங்களா? சுபத்ராக்கா நம்ம சுமதி அக்கா கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. கேட்டது நேரத்துக்கே முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு விழாவாரியா விளக்கமா சொல்லணும். ஆமாக்கா நீங்க விவரமா சொன்னாதானே எந்த நினைப்புல நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு எங்க வீட்டுல வந்து நின்னுட்டு எங்க வீட்டை உங்க பேர்ல எழுதி தான்னு கேட்டா அங்க என்ன பண்ண முடியும்? ஆமா அப்படியே கேட்ட மாட்டோம், அப்படியே எழுதி கொடுத்துருவோம் உடனே. அதான் நான் சொன்னேன்லக்கா, நான் கொஞ்சம் வெகுளித்தனமான மனுஷன்னு. எந்த ஒரு வஞ்சகமும் வச்சுக்க தெரியாதக்கா. ஆமா வஞ்சகமே இல்லாம தானே தினமும் 4-5 வீட்டுல குழம்பு கூட்டுன்னு வாங்கி தின்னிட்டு இருக்காங்க. மாமியார் சொத்து மருமகளுக்கு வர இல்ல, இப்ப திடீர்னு எங்க மாமியார் மண்டை போட்டுட்டா வச்சிருங்க, அதுக்கப்புறம் என் பேர்ல மாத்தி எழுதணும்னு அங்க இங்கே அலைய வைப்பாங்களக்கா. அதான் எங்க மாமியார் உயிரோட இருக்கும் போதே என் பேர்ல எழுதி தாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கக்கா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் சுபத்ரா, அதுக்குன்னு அடுத்தவங்க வீட்டை போய் உன் பேர்ல எழுதி கேட்டிருக்கே. ஏக்கா அதான் நான் சொன்னேன்ல, நான் ஒரு வெகுளித்தனமானவன்னு. சுபத்ராக்கா சிறந்த நடிகைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. வெகுளித்தனமா விட்டா மாமியாருக்கு சமாதியே பண்ணிருப்பாங்க.
ஏக்கா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கேன் பாத்தீங்களா, அதான் எல்லாருக்கும் என்ன பார்த்தா குத்தம் குறையா தெரியும். சரி இப்ப அதுக்கு என்ன ஏக்கா, நம்ம வாழ்ற நாள்ல கொஞ்சமாவது புண்ணியத்தை சேர்த்துட்டு போக வேண்டாமாக்கா? அது போல கொஞ்சமாவது நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு போக வேண்டாமா? என்னக்கா சொல்ல வர்றீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். அக்கா நான் சாப்பாடு கடை வைக்கலான்னு இருக்கேன்க்கா. என்னது சாப்பாடு கடையா? அடமாடன் சாப்பாடு கடை நம்ம தெரு உள்ள சுத்தி சுத்தி வரேன்க்கா. அப்புறம் சாப்பாடு டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். என்னது